மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இன்னைக்கான ஒரு இன்டிமேஷன் வீடியோ தான். ஆஃபர் இன்டிமேஷன் வீடியோ தான். ஸோ இது வந்து யாருக்கான வீடியோன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமான பிகினர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ராயல் பாஸ். ஸோ நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. சரியா? ஸோ இன்னையோட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. ஸோ ராயல் பாஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிருந்தவங்க எல்லாரும் இன்னைக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? திரும்பி திரும்பி நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறேன். ஸோ ராயல் பாஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். சரியா? ஸோ நம்ம கிராக் வித் ஜாக்ல வந்து ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாமே இருக்கும். எல்லாமேனா என்ன எல்லாமே? பேங்க் எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, பேங்க் எக்ஸாம்னு நீங்க படிக்கிறதுக்கு பேசிக்ல இருந்து எக்ஸாம் முடிக்கிற வரை உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, இது எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ வரையும் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த ராயல் பாஸ்ல எல்லா விஷயமும் இருக்கு. அப்படி என்னதான் சார் இருக்கும்? பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பண்டில் பிடிஎஃபா இருக்கட்டும், இல்லைனா பிடிஎஃப் கோர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்ஸ் இருக்கும். ஸோ இது போக நீங்கள் டெஸ்ட் மாதிரியே போட்டு பார்க்கறதுக்கு மாக் டெஸ்ட் இருக்கும். ஸோ கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மந்த்லி பிடிஎஃப் வந்துடும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்ஸ் வந்துடும். ஸோ பேங்க் அவேர்னஸ்க்கு தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பேங்க் சம்பந்தமா, பேங்க் எக்ஸாம் சம்பந்தமா எல்லா விஷயமே உங்க கையில இருக்கும். இந்த ராயல் பாஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. சரியா? ஸோ நீங்க நம்ம சைட்ல வந்து உள்ள லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு ராயல் பாஸ்ன்னு கிளிக் பண்ணி இந்த ஸ்லைடு தான் வரும். ஓகே. ஸோ நீங்க 12 மந்த்ஸ்க்கு 1299 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? 12 மந்த்ஸ்க்கு 1299 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி என்னால தனியாலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என்னால தனியாலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது சார். இந்த மாதிரி நான் தனியா போய் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்ல. அஃபோர்டபுளா இல்ல நானு. எனக்கு கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல இருந்துச்சுன்னா நான் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்கள ஏமாத்தவே செய்யாது. ஏன்னா, ஸோ நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு எல்லா மெட்டீரியலும் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ரூ. 1299 உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ கோர்ஸும் 799 ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ கோர்ஸ் மட்டும் எனக்கு போதும் சார். நான் பேசிக்ஸ் மட்டும் வீடியோ பார்த்து நான் அதுக்கப்புறமேட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் வேற கோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் என்ட்ட இருக்கு அப்படின்னா, வீடியோ கோர்ஸ் மட்டும் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 799 ஆஃபர்ல இருக்கும். அது வந்து மெட்டீரியல்ஸ்க்குள்ள வீடியோ கோர்ஸ்னே இருக்கும். சரியா? இதுல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இத எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணிடுங்க. ஸோ ராயல் பாஸ் செலக்ட் பண்ணிடுங்க. 12 மந்த்ஸ கிளிக் பண்ணிட்டு, ஸோ பை நவ் குடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைரக்ட்டா பேமெண்ட் கேட்வேக்குள்ள வந்துரும். பே பண்றீங்களான்னு கேட்கும். எஸ் பே பண்ணீங்கன்னு குடுத்தா, நீங்க கியூஆர் கோட் மூலமாவோ, இல்ல கார்டு மூலமாவோ, இல்ல யுபிஐ மூலமாவோ, இல்ல நெட் பேங்கிங் மூலமாவோ எந்த ஃபெசிலிட்டி இருக்கோ, அதன் மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் மக்களே ராயல் பாஸ். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ இத சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாரும் நாளைக்கு மாக் இன்டர்வியூ வருவீங்க. ஒரே ஜாலியா இருக்கும். ஸோ நாளைக்கு மாக் இன்டர்வியூ நம்ம நடத்துறோம். நாளைக்கு 6, 7 தான் சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். ஸோ நாளைக்கு எல்லாரும் வாங்க. ஸோ வர்றப்போ உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா கொண்டு வாங்க. மெயின்ஸ் கால் லெட்டர்ல இருந்து எல்லாமே கரெக்ட்டா பக்காவா நீங்க இன்டர்வியூக்கு போற மாரி வாங்க. சரியா? அசால்ட்டா வராதீங்க. இப்ப நீங்க அங்க வந்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூக்கு போற மாரி வரலைன்னா, நாங்களே உங்கள அப்படிதான் கேட்போம். அங்க உள்ள உட்காந்துருக்கவங்க அதோட கொடூரமா கேட்பாங்க உங்கள. சரியா? அதனால ஒழுங்கா இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயி வருவோமோ, அந்த மாதிரி பக்காவா வாங்க. ஸோ பக்காவா ரெடியாயி எப்படி போறது அப்படின்றத அதுக்கான மாக் இன்டர்வியூ தான் இது. ஸோ அதுக்கேத்த மாரி ரெடி ஆயி வாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இடம் எங்க இருக்கு அப்படின்னா, மதுரையில மாட்டுத்தாவணிக்கு அப்படியே ஆப்போசிட்ல உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல. இதுதான் லொகேஷனே. இப்படியே நீங்க சொல்லலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. மாட்டுத்தாவணி கிட்ட வந்து நின்னுட்டு, ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கேளுங்க. எதுத்தாப்புல ஒரு ரோடு காட்டுவாங்க. அந்த ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்து பில்டிங். ஆர்டிஓ ஆஃபீஸ் பில்டிங் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பில்டிங். ஸோ எல்லாரும் நாளைக்கு வாங்க. ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் மீட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம்னு சொன்னீங்கன்னா, ஒரு 3 விஷயம் சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்னைக்கு மட்டும் சரியா? 5/1/2023 இன்னைக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் சாயந்தரம் 5 மணிக்கு லைவ் இருக்கும். சரியா? எப்பயும் நம்ம 6 மணிக்கு லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் மட்டும் 5 மணிக்கு லைவ் இருக்கும். சரியா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அபித் சார் வந்து சாயந்தரம் வந்து 6 மணிக்கு மாரத்தான் போறாரு இங்கிலீஷ்க்கு. ஸோ மெயின்ஸுக்காக. ஸோ நம்ம அதனால நம்மளும் மெயின்ஸ்க்காக தான் பண்ணணும். ஸோ நம்மளும் விட முடியாதே அப்படின்றதுக்காக 5 மணிக்கு நம்ம லைவ வந்து மாத்தியிருக்கோம். சரியா? ஸோ அவர் அப்பதான் 6 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 5 மணிக்கு நம்ம லைவ மாத்தியிருக்கோம். ஸோ 6 மணிக்கு இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்ணுங்க. 5 மணிக்கு நம்ம சிஏ லைவ்க்கு வந்து விடுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ், குவீரீஸ் இருந்ததுன்னா எப்பனாலும் என்னையோ, ஜாக்சன் சாரையோ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே மக்களே. டாடா. பாய் பாய். சி யூ.